பிரைஸ் த லார்ட். திறன வித்யாசாலையின் மூலமாக உங்களை திரும்ப சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தை, ஒரு குறிப்பிட்ட கேரக்டரை குறித்து சில காரியங்களை நாம் அலசி ஆராயப் போகிறோம். அவர்களுடைய நிறை குறைகளை பார்க்க போகிறோம். நாம் இன்று தெரிந்து கொண்ட வேத பகுதி, வேத பாத்திரம் யார் என்றால் ராகேல். ராகேல் அப்படின்னா ரேச்சல். இந்த ரேச்சல்ங்கிற வார்த்தைக்கு மூல பாஷையில அர்த்தம் என்னன்னு கேட்டா ஈவ், EWE, ஈவ் அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு பெண் ஆடு, இல்லைன்னா ஒரு பியோர் ஆடு. அதுதான் அந்த ரேச்சல்ங்கிற வார்த்தைக்கான மூல பாஷையின் அர்த்தம். ராகேலை முதலாக வேதம் அறிமுகப்படுத்தும் பொழுதே அவள் ஆடுகளை மேய்க்கிறவளாக வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அவளுடைய முதல் தன்மையை வேதம் என்ன காண்பிக்கிறது? அவள் ஆடுகளை மேய்க்கிற ஒரு பெண், ஷெப்பர்டஸ். இவ ஒரு சோம்பல் உள்ளவள் அல்ல, ஒரு அலுவல்காரி, அப்படின்னா ஒரு கடின உழைப்பாளின்னு கூட சொல்லலாம். நமக்கு தெரியும் மேய்ப்பர்கள் அப்படின்னாலே நமக்கு தாவீதை பற்றி தெரியும். அது எவ்வளோ ஒரு கடினமான வேலை. ஆடுகளை மிருகங்களிடத்திலிருந்து காக்க வேண்டும், அடிப்பட்ட அதை தூக்கி சுமக்கணும், அதுக்கு காயம் கட்டணும், அதுக்கு இலைகள் தலைகள் பறித்து போடணும், அதைகளை சரியாக மேய்த்து கொண்டு தண்ணீர் கட்டி திரும்பி கொண்டு வீட்டில் அடைக்க வேண்டும். இப்படி அநேக வேலைகள் ஒரு மேய்ப்பனுக்கு இருக்கிறது. இங்கே இவள் ஒரு இளம் பெண், எனக்கு திருமணமாகாத ஒரு கன்னி பெண் தானே ரேச்சல். இவ ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறாள். அப்படின்னா வேதம் நமக்கு காண்பிக்கும் முதல் குணம் ராகேலை குறித்து, அவள் ஒரு கடின உழைப்பாளி, அவள் ஒரு சோம்பல்காரி கிடையாது. அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு பெண் தன் வீட்டை கட்ட அவளுக்கு திறமை வருவதற்கு அவளுக்கு தகுதி இருக்கிறதா, இல்லை அவள் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஆடுகளை மேய்க்கிற வேலையை கொடுப்பாங்க. நமக்கு தெரியும் மோசேயின் மனைவியாகி சிப்போராலும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தா, தகப்பனுடைய ஆடுகளை. ஸோ அது ஒரு குடும்ப தொழில் மாதிரியே கூட இருக்கும். அப்போ ராகேல் ஒரு உழைப்பாளி. அப்போ முதல் ராகேலின் பண்பை நான் உங்களுக்கு என்ன காண்பிக்க விரும்புகிறேன்? அவள் ஒரு உழைப்பாளி. வேதாகமத்தில் 29ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 9ஆம் வசனம் சொல்லுது, அவள் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாள். அப்போ தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு பொறுப்புள்ள வேலையை அவள் செய்துக்கிட்டு இருந்தாள். அப்போ நமக்கு யாக்கோபு போய் அவளை அந்த ஆடுகளுக்கு தண்ணி காமிச்சிட்டு அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டு அழுதுவோன்னு சத்தமிட்டு, நான் தான் உன்னுடைய அத்தை மகன் அப்படிலாம் சொல்கிறான். அப்போது அந்த நேரத்தில் அந்த இளம் பெண்ணுடைய மனம் எப்படி இருந்திருக்கும் நான் யோசித்து பார்க்குறேன். யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன தெரியாது. ஒரு வேளை லாபான்னு சொல்லியிருந்துருக்கலாம், எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க, அவங்க பேர் ரெபேக்கா, அவங்களுக்கு கல்யாணம் ரொம்ப தூரத்தில் போயிட்டாங்க அப்படிலாம் சொல்லியிருந்துருக்கலாம். அவர்களுக்கு குழந்தை இருக்கா குழந்தை இல்லையா எதுவுமே இன்ஃபர்மேஷன் லாபானுக்கு வந்ததான்னு தெரியல. அப்போது இங்கே திடீரென்று ஒரு மனிதன் தன்னை தன்னுடைய அத்தையின் மகனாக அறிமுகப்படுத்தினதையும் அந்த பெண் என்ன பண்ணுறா, இமீடியட்டாக இவ கொண்டு போய் அந்த செய்தியை தன்னுடைய தகப்பனுக்கு அறிவிக்கிறாள். வேதம் சொல்லுகிறது, ரெபேக்காள் ஓடி போய் இந்த காரியங்களை விவரமாய் லாபானுக்கு சொல்றாளாம். பாருங்க. அப்போது சகோதரின் குமாரன்கிற அந்த செய்தியை போய் லாபானுக்கு சொல்கிறான். லாபான் அப்படின்னு நான் என்ன காமிக்கிறேன், இவ எந்த காரியத்தையும் தானே முடிவெடுக்கிறவள் அல்ல, அவைகளை கொண்டு போய் தன்னுடைய தகப்பனுக்கு சொல்லுகிற ஒரு பெண்ணாக இருந்தா இல்லையா. இங்கே ஒருத்தன் வந்தான், திடீர்னு முத்தமிடுறான், வேகமாக ஓடி போய் அப்பாட்ட சொல்கிறான், அப்பா நான் இப்படி ஒரு நபரை சந்தித்தேன். அப்படின்னா இவன் கொஞ்சம் இந்த காரியங்களை திருமணத்துக்கு முன்பாக மறைக்கிற ஒரு பெண் இல்லையா. கண்டதை கொண்டு போய் சரியாக தன் தகப்பனிடத்துல சொல்றான். லாபானும் வர்றான், அப்புறம் யாக்கோபை கூட்டிட்டு போறான். அந்த செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். நம்முடைய கவனம் முழுவதும் இப்போ யார் மேலே இருக்குன்னா ராகேல் மேலே இருக்கு. அப்போ இந்த ராகேலை குறித்து வேதம் காண்பிக்கிற முதலாவது செய்தி, அவள் ஒரு கடின உழைப்பாளி. அவள் தான் கண்ட காரியங்களை தன்னுடைய தகப்பனுக்கு அறிவிக்கிற ஒரு பெண்ணாக வேதம் காண்பிக்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களோட காமிக்கிறேன். இப்போ ஒரு மாதம் நம்ம யாக்கோபு ஐயா அங்கே இருந்தார். என்ன சொல்லுங்க, மருந்தும் விருந்தும் 3 நாள் இல்லை, அவ்வளோதான். 3 நாளுக்கு மேலே மருந்தும் இருக்காது, விருந்தும் இருக்காது. அப்படியே நல்லா விருந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஐயா இங்கே தங்குறத பார்த்த உடனே லாபான் கேட்குறான், ஓகே மருமக பிள்ளை நீ சும்மா உட்காந்து இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நீ. அப்போ இவன் சொல்லியிருப்பான், ஐயா எனக்கும் ஆடு மேய்க்க தெரியும், நானும் ஆடு மேய்க்கிறேன். அப்போ லாபான் யோசிச்சிருப்பான், இவன் ஆடு வேற மேய்க்கிறான், ஆனால் நம்மளோட தங்கச்சி பையன் வேற. கேட்குறான், எப்பா நீ எனக்கு மருமகனாக இருக்கிறதுனால நீ சும்மா ஃப்ரீயாலாம் வேலை செய்ய வேண்டாம், உனக்கு சம்பளம் என்ன சொல்லு, மாத சம்பளம் எவ்வளோ, முன்னாடி கரெக்டாக பேசி தீர்த்துக்கணும் அப்படின்ட்டு கேட்குறான். உடனே அவன் சொல்கிறான், இப்போ யாக்கோபோட மனசு எதுக்கு, சம்பாதிக்க அவன் வரல, அவன் வந்தது தன்னுடைய வாழ்க்கை துணையை தேடி வந்திருக்கான். இங்கேயோ மாமா வீட்டில் 2 பிள்ளைங்க, லேயா ராகேல்.
அப்போ இந்த லேயாளை பற்றி வேதம் சொல்லுது, அவள் கொஞ்சம் கூச்ச பார்வை. அப்படின்னா மேபி அவளுக்கு கொஞ்சம் கண்ணு பார்க்குறப்போ இந்த மாலைக்கண் நோய் மாதிரி இருந்ததா, ஒரு நியர் சைட்டட்னஸ் இருந்ததா என்னன்னு தெரியல, கூச்ச பார்வைன்னு இருக்குது. கண்களில் ஒரு பலவீனம் லேயாளுக்கு. அவளுடைய உருவமைப்பு பற்றியோ அவளுடைய அழகை பற்றியோ வேதம் ரொம்ப ஒன்றும் சொல்லல. அவள் ஒரு சராசரி ஒரு பெண்ணாக இருந்திருப்பாள். ஆனால் அவளுடைய தங்கையாகிய ராகேலை பற்றியும் என்ன சொல்லுது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகுள்ளவளுமா இருந்தாள். இப்போ வேதம் என்ன சொல்லுது, ராகேலோ ரூபவதி, பார்வைக்கு அழகுள்ளவள். ஷி வாஸ் பியூட்டிஃபுல் டு பிஹோல்டு. பார்க்கறதுக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு, முகமும் அழகாக இருக்குது, அவளுடைய அமைப்பும் அழகாக இருக்குது. அவள் பார்க்கவே ஒரு ரொம்ப அழகான ஸ்மார்ட் கேர்ள், ஒரு பியூட்டிஃபுல் யங் கேர்ள். இவன் தேடி வந்தது ஒரு பொண்ணை தானே. உடனே அவன் சொல்கிறான், நான் உங்கள் இளைய மகளாகிய ராகேலை திருமணம் செய்ய விரும்புகிறேன் மாமா, அதற்கு நானே கூலி சொல்கிறேன், 7 வருஷம் நான் உங்களுக்கு ஆடு மேய்க்கிறேன் அப்படின்ட்டான். ஓகே, அந்த கதைக்குள்ளே நம்ம போகலை. இப்போ நம்முடைய கான்சன்ட்ரேஷன் முழுவதும் ராகேலை குறித்து. அப்போ ராகேலை நமக்கு இரண்டாவதாக வேதம் எதை காண்பிக்கிறது, அவள் ஒரு ரூபவதி, அவள் ஒரு அழகுள்ளவள். இதையெல்லாம் ஏன் நம்ம கலெக்ட் பண்ணுறோன்னா இந்த இன்ஃபர்மேஷனை, இது எப்படி இவளுடைய வாழ்க்கையை பாதித்தது, நாம் எப்படி புத்திசாலியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொள்ளவே. ஓகே, அப்போ வேதம் சொல்லுது ஒரு ரூபவதி, ஒரு அழகுள்ளவள். நான் நினைக்கிறேன் எப்படி இருந்திருக்கும், 2 குழந்தைங்க, ஒரு அக்கா கொஞ்சம் அவ்வளோ பியூட்டிஃபுல் இல்லை, இவ கொஞ்சம் ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் பியூட்டிஃபுல் யங் கேர்ள். அப்போது ஒரு அழகுள்ளவளாக இருக்கிறதுனால நிச்சயமாக கம்பேரிசன் நடந்திருக்கும். முன்ன பின்ன தெரியாத அத்தை மகனே லேயாளை விட ராகேல் அழகுன்னு சொன்னான்னா அந்த ஊரில் போகிற வர்றவங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை அப்பா அம்மாவே சொல்லியிருக்கலாம், அம்மா சொல்லியிருக்கலாம். இப்போ நம்ம ஊரில் பார்க்குறோம் பாருங்க, ஏண்டா நீ பார்க்க பிறந்த பையன் அவன் பாரு எப்படி படிக்கிறான், நீ பார்க்க பிறந்த பிள்ளை அவ பாரு எப்படி இருக்கா, நீயே எப்படி இருக்க, இப்படின்னு கம்பேரிசன் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. அப்போது அந்த யாரை குறித்து கம்பேர் பண்ணுறோமோ, இப்போ ஒரு வேளை உங்களை குறித்து நீங்கள் ரொம்ப நல்லா ஸ்மார்ட்டு, ரொம்ப புத்திசாலி, அழகுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வச்சு உங்களுடைய சிப்ளிங், அதாவது உங்களுடைய சகோதரனையோ சகோதரியோ உங்கள் பெற்றோர் கம்பேர் பண்ணும்போது சிறு பிள்ளையாக இருக்கும்போதே அவர்களை அறியாமல் ஒரு தற்பெருமை, ப்ரைடு நம்ம சொல்வோம்ல, அது வந்திருக்கும் இல்லையா. இவன் உண்மையாகவே அழகுள்ளவள், உண்மையாகவே ஒரு ரூபவதி. அப்போ இந்த தன்மை அவளுக்கு ஒரு விதமான பெருமையை கொடுத்துருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அது உள்ள க்ரீப் ஆகிடுவோம். நிறைய டைம் இப்போ கூட நம்ம பார்க்குறோம், கொஞ்சம் அழகுள்ள பெண்களை பார்த்தாலே அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அவர்கள் அழகை அவர்களுடைய மனதுக்குள்ளே கொண்டு போய் தங்களுடைய கேரக்டரை விட தங்கள் அழகை மேன்மை பாராட்டும் போது தங்களை விட அழகில் குறைந்தவர்களை தவறாக பார்ப்பதும், தரக்குறைவை பார்ப்பதும், தங்களை குறித்து தானே ஒரு அதிகமான ஒரு எண்ணம் உள்ளவர்களாக இருப்பதும் இந்த நாளில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம்தான். அப்போ இந்த ரேச்சலுக்கு நான் சொன்ன ஒரு கடின உழைப்பாளி, அவள் ஒரு அழகுள்ளவள். ஆனால் இந்த அழகுள்ளவள் அப்படிங்கிறப்ப, ரூபவதிங்கிறப்போ அங்கே சைடில் நீங்கள் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒருவேளை இது இவளுடைய பெருமைக்கு காரணமாக இருந்திருக்கலாம். அப்போ இந்த ரேச்சல் பாருங்க, ரொம்ப ஒரு யங் கேர்ள், ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள்னா எவ்வளோ ட்ரீம்ஸ் இருந்திருக்கும். அதுவும் ஒரு அத்தை மகன் தன்னோட அக்காவை விட தன்னை தான் விரும்புகிறான். அவன் சொல்லிட்டான், உனக்காக நான் 7 வருஷம் உழைக்கிறேன். ஆக்சுவலாக சொல்கிறாங்க, அவன் ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்கிறேன்னு சொன்னவன், அதப்படி ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான்னா அவனுக்கு அவள் மேல் இருந்த பிரியத்தினால அந்த 7 வருஷம் அப்படியே சும்மா கொஞ்ச நாள் மாதிரி தெரிஞ்சுதான். கொஞ்ச நாள் மாதிரி அப்படியே கொஞ்ச நாள் மேபி எவ்வளோ ஒரு கனவுகள் இருந்திருக்கும், ராகேலுக்கும் இருந்திருக்கும், யாக்கோபுக்கு இருந்திருக்கும். மேபி டெய்லி யாக்கோபு சொல்லியிருப்பான், என் திருமணம் செய்ய போகிற மனவாட்டியே என்னென்ன அந்த சாலமோன் சங்கீதத்தில் பாடின மாதிரி என்னென்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியல. அப்போது ஷீ ஹேட் அ வெரி ஒண்டர்ஃபுல் என்ன சொல்கிறது தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். அவளுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல உணர்வுகள், நல்ல விஷயங்கள் இருந்திருக்கும். ஒரு தன்னை குறித்த ஒரு பெருமை இருந்திருக்கும், தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு நினச்சிருப்பா, எல்லாமே எதிர்பார்த்து கொண்டிருப்பா. அவளுடைய சகோதரி ஒரு வேளை ஏளனமாக பார்த்துருப்பா, ஏன்னா பார்க்கா உன்னை பிடிக்கல, என்னை தான் அவனுக்கு பிடிச்சிருக்குது, உன்னை அவன் விரும்பலை, என்னை தான் விரும்பியிருக்கு, அப்படி ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஓகே, சிப்ளிங் ரைவல்ரி, ஒரு சகோதரருக்குள்ளே ஒரு விரோதம் கூட வந்திருக்கலாம், சகோதரிகளுக்குள்ளே பொறாமை வந்திருக்கலாம். ஆனால் என்ன நடக்குது, ஒரு நாள் கரெக்டாக அந்த 7 வருஷம் முடிஞ்ச உடனே
யாக்கோபு கேட்குறாரு, மாமா என்னோட டைம் முடிஞ்சிருச்சு, 7 வருஷம் நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணணும்னா அந்த பெண்ணுக்கு ஒரு வரதட்சணை கொடுக்கணும். இன்றைக்கெல்லாம் பெண்கள் வரதட்சணை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஆண்கள் ஒரு திருமணத்துக்கான அந்த வரதட்சணையை பரிசம் போல் அவனை கொடுக்கணும். கொடுத்தா தான் பெண்ணை கொடுப்பாங்க. இவனும் அவசர கதியில் அம்மா அப்பாவுக்கிட்டேருந்து ஓடி வந்ததுனால திருமணத்துக்காக எந்த பணத்தையும் எடுத்துகிட்டு வரல. நமக்கு தெரியும், இதே அவங்க அப்பாவோட திருமணத்துக்கு வரும்போது அந்த வேலைக்காரன் எலியேசர் எத்தனை பணங்களையும் சொத்துக்களையும் வெள்ளி பொன் உடைமைகளையும் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆனால் இங்கே நம்ம யாக்கோபு ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டார். அப்போ 7 வருஷம் ஒர்க் பண்ணார். ஓகே, த டே ஹஸ் கம். இவன் சொல்கிறார், ஓகே மாமா என் டைம் 7 வருஷம் உழைச்சிட்டேன், 7 வருஷம் சம்பளம், இப்போ என்னுடைய பரிச பொருள் என்னோட மனைவியை எனக்கு கொடுங்க அப்படின்னது நல்ல ஒரு கிராண்டு செலிப்ரேஷன், நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, திருமண விருந்து நடக்குது. அவர்களோட திருமண விருந்து சாயந்தரங்களில் நடந்து ராத்திரி நேரத்தில் மனைவியை கொடுக்குறப்ப பார்த்தா நமக்கு தெரியும் லாபான் அந்த ராகேலுக்கு பதிலாக லேயாளை கொடுத்தார். நான் இப்போ என்ன உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்னா, ராகேலுடைய மனநிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையின் திருப்பு முனை, வாழ்க்கையில் அந்த ட்ராஜிக் லைஃப் ஸ்டோரி இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் ஒரு சுத்தமாக ஒரு சந்தோஷமாக ஒரு பட்டாம்பூச்சி போல் திரிந்து கொண்டிருந்த ராகேல் எல்லாமே பெஸ்ட்டு, எல்லாம் பெஸ்ட்டு, எல்லாம் பெஸ்ட்டுன்னு இருந்தவளுக்கு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆர் அ டிசாஸ்ட்ரஸ் டேர்னிங் பாயிண்ட். தான் மனைவியாக வேண்டிய ஸ்தானத்தில் திடீர்னு பார்த்தா அப்பா, ஒருவேளை ராகேல் நினச்சிருப்பா, நான் தான் என்னை தான் இப்போ வந்து டெக்கரேட் பண்ணி என் ஹஸ்பண்ட்டை அனுப்ப போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்பா அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, நீ கிடையாது, நீ உள்ளே போ, லேயாள் இங்கே வா. இவ அதிர்ந்திருப்பா இல்லையா? அது ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர். திருமண அன்னைக்கு தனக்கு பதில் தன்னுடைய சகோதரி மனைவியாய் கொடுக்கப்படுறது ஒரு பெண்ணுக்கு அது எவ்வளவு பெரிய ஏமாற்றம், எவ்வளவு பெரிய ஒரு தோல்வி. எதிர்பார்க்கவே முடியாத ஒரு தோல்வி அவள் வாழ்க்கையில் நடக்குது. நான் நினைக்கிறேன் அவள் எத்தனை நாள் பித்து பிடித்தவள் போல உட்கார்ந்துருந்தாளா, இல்லை அவளுக்கு என்ன நடந்திருக்கும்? ஏன்னா தன்னுடைய கணவன், தான் விரும்பின தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய சகோதரியே இப்போ அப்பா மனைவியை கொடுக்குறாரு. அந்த காலத்தில் பெண்களுக்கு பெரிய ஒரு வாய்ஸ் கிடையாது, எனக்கு விருப்பம் வெறுப்பம் சொல்ல முடியாது. ஈவன் லேயாளுக்கே பிடித்திருந்ததா, ஒருவேளை அவள் மறைமுகமாக யாக்கோபா காதலித்தாள், அதுவும் தெரியல. அப்பா கொண்டு போய் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. நான் இங்கே சொல்கிறேன், நம்முடைய ராகேலுடைய மனது இந்த இடத்துல அப்படியே சுக்கு நூறாய் உடைந்திருக்கும். ஸோ இதுவரைக்கும் நல்லது நல்லது நல்லதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்த வாழ்க்கையில் திடீரென்று ஒரு புயல், எதிர்பாராத ஒரு புயல். ஏன்னா அவங்க அப்பா சொல்லவே இல்லை, அந்த கடைசி மொமெண்ட்டில் தான் ஆளை மாற்றிட்டார். ஆள் மாறாட்டம் நடந்துருச்சு. நான் நினைக்கிறது ராத்திரி முழுசும் ராகேலுக்கு எப்படி இருந்திருக்கும்? தன் கணவன் வந்து தனக்கு பதிலாக தன்னுடைய சகோதரியோட முதலிரவை வச்சிருக்கிறானே, ஐயோ அவனுக்கு தெரியாதே, ஏமாற்றப்பட்டுட்டானே, இவளுக்கு தூக்கம் வந்திருக்குமா? நிச்சயமாக வந்திருக்காது. நான் நினைக்கிறேன் அவளோட கண்கள்லாம் கண்ணீரில் வழிஞ்சு எப்படி தான் அழுதுருப்பாளோ. காலையில் யாக்கோபு பார்த்து அதிர்ந்து போகும் வரைக்கும் அவனுக்கும் உண்மை தெரியல. ஒருவேளை அவன் வந்து கொஞ்சம் விழிப்பாக இருந்திருந்தானா அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அந்த காலத்துல எல்லாம் திருமண விருந்தில் திராட்சரசம் கொடுக்கப்படுறதுனால நான் நினைக்கிறேன் அவன் கொஞ்சம் குடிச்சு மயக்கத்தில் போதை இதில் இருந்திருப்பான். அவனுக்கு புரியல யாருன்ட்டு. ஆனால் காலையில் பார்க்குறப்ப தான் தெரியுது இது வந்து லேயாள். அப்போ இவன் சொல்கிறேன், எப்படி நீங்கள் என்னை ஏமாத்துனீங்க? ஓகே, அதுக்கப்புறம் லாபால் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான், அதெல்லாம் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஓகே, நீ திரும்ப ராகேலுக்காக இன்னொரு 7 வருஷம் ஒர்க் பண்ணு, நான் வந்து அவளையும் உனக்கு ஒய்ஃபாக கொடுக்குறேன்னு சொல்கிறேன். நான் சொல்லவா, என்ன இருந்தாலும் அவள் முதல் மனைவிங்கிற ஸ்தானத்தை இழந்துட்டான். லாஸ், இட் இஸ் அ லாஸ். கணவனுக்கு முதல் மனைவிங்கிற அந்த ஸ்தானத்தை இழந்துட்டான். அப்போ அவன் மனசுக்குள்ளே எப்படி இருந்திருக்கும்? நான் சொல்கிறேன், அந்த காயம், அந்த கசப்பு அப்படியே ஒரு காய்மகாரமாக உருவாகிருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா 7 நாள் கழித்ததுக்கு பின்பாக அதே ராகேலையும் அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ராகேலை வந்து யாக்கோபு நேசிக்கிறான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதே 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான், லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இவளை மனைவியை வச்சுட்டான், வேற வழி இல்லை, இனிமேல் போக முடியாது. ஆனால் இவளை வந்து ராகேலை அதிகமாக நேசித்தானா. அப்போது ராகேலோட மனசுக்குள்ளே எப்படி இருந்திருக்கும்? லேயாளை குறித்து என்னோட காம்படிட்டர். அப்போ ஒருவேளை யாக்கோபை எல்லா நேரத்திலும் கவர் அப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பா.
என்னுடைய கணவனை வந்து இவ எடுத்துட்டா அப்படிங்கிற ஒரு உணர்வு லேயாளை குறித்து அவளுக்கு இருந்திருக்கும். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, 31ஆம் வசனம், லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. அப்ப லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் அப்படின்னா நான் நினைக்கிறேன் நிச்சயமா ராகேல் லேயாளை டார்ச்சர் பண்ணியிருப்பா. நீ எப்படி என் ஹஸ்பண்ட போன, அவரு தான் எனக்காக தானே வேலை செஞ்சார், நீ எப்படி எடுத்துக்கிட்ட? ஒருவேளை என்னென்ன முடியுமோ அந்த அளவுக்கு யாக்கோபுக்கு சொல்லி கொடுத்து அவள் டார்ச்சர் பண்ணியிருப்பா. டார்ச்சரில் யாக்கோபு அவளை அற்பமாக எண்ணியிருக்கான். அவள் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு, கர்த்தரே பார்க்கக்கூடிய அளவுக்கு இவளுடைய கிரியைகள் நடந்திருக்கு. அப்போ நான் சொல்கிறேன், இந்த ராகேல் ஒரு அழகான பெண், கடின உழைப்பாளி, ஒரு நல்ல பெண்ணாக தான் இருந்தா. ஆனால் அவள் வாழ்க்கையில் நடந்த ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து, எதிர்பாராத ஒரு சூழ்நிலை அவளை வேறு விதமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டது. எப்பயுமே நம்ம லைஃப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சம்டைம்ஸ் என்ன சொல்கிறது, எதிர்பாராத காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது சில பேர் அவங்க வாழ்க்கையில் மாறிடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ஒரே சுடுதண்ணி தான், அதுக்குள்ளே குலகுலான்னு இருக்கிற முட்டையை போட்டால் அது கடினமாயிரும், ஆனால் கடினமாக இருக்க உருளைக்கிழங்க போட்டால் அது சாஃப்டாக மாறிடும். வாழ்க்கையின் ஒரே சூழ்நிலை சிலரை கடினம் உள்ளவர்களாக மாற்றுகிறது, சிலரை மென்மை உள்ளவர்களாக மாற்றுகிறது. இங்கே ராகேலுடைய வாழ்க்கையில் வந்து இந்த கடினமான சூழ்நிலை இருக்கிறதுலே வரக்கூடாத ஒரு சூழ்நிலை, அது அவளை ரொம்ப கடினம் உள்ளவளாய் மாற்றி விட்டதா வேதம் நமக்கு காண்பிக்குது. ஏன்னா அவள் தன் சொந்த சகோதரியவே அற்பமாக நடத்துகிறான். அவன் எந்த அளவு நடத்தியிருப்பானா, கர்த்தர் அதை கண்டு அதுக்கு ஒரு நியாயம் செய்யணும்னு இறங்கி அவளை கற்பம் தரிக்கும்படி செய்தார். இதை பார்க்குறீங்க நான் நினைக்கிறேன். அவள் கற்பம் தரித்துட்டா. நான் நினைக்கிறேன் இவளுடைய வேதனைக்கு மேல் வேதனை, வேதனையின் மேல் வேதனை, வேதனையின் மேல் வேதனைன்னு ராகேலுக்கு கூடிக்கிட்டே போகுது. முதல்ல தன்னோட கணவனை வந்து எடுத்துக்கிட்டா, இப்போ என்னன்னா அதுவும் தன் முதல் மனைவிங்கிற ஸ்தானம் போயிடுச்சு. என்னதான் அழகுள்ள பெண்ணாக இருந்தாலும், என்னதான் கடின உழைப்பாளியாக இருந்தாலும், தன்னுடைய தகப்பனுடைய செயலினால அந்த மனைவி, முதல் மனைவி அப்படிங்கிறது பிரச்சனை இருந்தாலும் கான்குபேன் தானே, மறுமனையாட்டி மாதிரி தான் இப்போ இருக்காங்க, 2ஆம் மனைவி தான். எப்பயுமே உலகத்தில் இனிமேல் எந்த காலத்திலையும் ராகேல் யாக்கோபின் முதல் மனைவி அப்படின்னு சொல்லப்படவே முடியாது. அந்த ஸ்தானத்தை இழந்துட்டா அவளுடைய ஏதோ ஒரு காரியத்தினால. அப்போ இந்த நேரத்தில் பார்த்தா கர்த்தரும் லேயாளுக்கு சார்பாக அவளுடைய கர்ப்பத்தை திறந்து அவள் கர்ப்பம் தரித்து ஒரு பிள்ளை இல்லை, லைனா 4 ஆம்பளை பிள்ளைங்களை பெற்றுட்டா. அந்த இஸ்ரவேல் மக்களில் ஆண் பிள்ளை பெறுவது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ். எந்த ஒரு பெண் ஆண் பிள்ளையை பெற்று எடுக்கிறார்களோ அவர்களை தான் உலகம் மதிக்குமா, அவர்கள் தான் ஒரு பெண் என்று, ஒரு பெண்ணின் குணம் அவர்களுக்கு இருக்குதுன்னு மதிக்கும். இங்கே பாருங்க, 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தி லைனாக ஆண் பிள்ளையா பெற்றுக்கிட்டே இருக்கா, 1 2 3 4ன்னு. கடைசியாக கர்த்தரை துதிப்பேன் யூதா அப்படின்னு சொல்லி யூதாவையுமே பெற்றெடுத்துட்டா. ஆனால் ரேச்சலுக்கு பிள்ளையே இல்லை. அழகானவள், திறமையானவள், ஊரே போட்டுருச்சு, எல்லாமே பட்டுருச்சு. இப்பையோ அவள் ஒரு பெண்ணா இருந்தாலும் மலடியாக இருக்கிறாள். அந்த காலத்தில் ஒரு பெண் மலடியாக இருந்தால் அது ஒரு சாபம். அவர்களை மிக தரக்குறைவாக பார்ப்பார்கள். அப்போது ஒருவேளை நிச்சயமாக போகிற இடத்துல, தண்ணி பிடிக்கிற இடத்துல, வர்ற இடத்துல எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஆமாம் பெரிய அழகுன்னு சுற்றிட்டே இருந்த பாரு, கர்த்தரே அவளுக்கு புள்ள கொடுக்கல. இந்த காதுகளில் செய்தி போயிருக்குமா இருக்காதா? ஒரு காலத்தில் தன்னை குறித்து எல்லாரும் பெருமையாக சொல்லியிருப்பாங்க. இப்போ தன்னை குறித்து அந்த எல்லாரும் சொன்னதை கேட்டு பெருமை அடைஞ்சிருப்பா. இப்போ தன்னை குறித்து எவ்வளோ ஒரு வருத்தமான விஷயம் குடும்பத்துலேயும் இருக்கும், சுற்றியும் நடக்குது. அது எந்த அளவு அவளை பாதித்ததுன்னா, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு. நான் சொல்கிறேன் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அவளோட ப்ரைடு, அவளோட செல்ஃப் ரிலையன்ஸ், அது எந்த இடத்துல கொண்டு போச்சு? ஒருவேளை யாக்கோபுடைய அன்பை அப்படி தட்டி பறிக்க முடிஞ்சதே தவிர அவளிடத்துலேருந்து பிள்ளையை பெற்றுக்கொள்ள அவளால் முடியல. ஏன்னா கர்த்தர் அவளை மலடியாக வச்சுருந்தாரு. ஓகே, அப்போ ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு, அப்படின்னா பொறாமையோ எலும்புருக்கின்னு வேதம் சொல்லுது. எலும்புருக்கினா நம்மளை ராத்திரி பகலாக தூங்க விடாது, உடம்பையோ உருக்கி எடுத்துரும். அப்படிதான் இவ அப்படியே பொறாம ராத்திரி பகல் உட்கார்ந்தா பொறாம, நின்னா பொறாம, சாப்பிட்டா பொறாம, எதுவுமே முடியல. ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சு. யாக்கோபை பிடிச்சி கேட்குறான், நீ எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். பொறாமை கொண்டு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன்கிறான். நான் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ இவளுடைய கேரக்டரில் முதல்ல காமிச்சேன், இவளுக்கு கொஞ்சம் பெருமை இருந்தது. ஏன்னா இவரோட அழகுள்ள பெண்ணாக இருந்ததுனால இவ அதனால் தன்னுடைய சகோதரி அற்பமாக நினைத்து அற்பமாக ட்ரீட் பண்ணால் ஒரு ஹாட்டினஸ் வந்துருச்சு, ஒரு மன மேட்டிமை வந்துருச்சு. இப்போ என்னாச்சு? பொறாமை வந்துருச்சு.
இந்த பொறாமையில் அவள் என்ன பண்ணுறா, ஒரு சண்டைக்காரியாக மாற்றிட்டா. ஷி பிகம் அ ரிபல்லியஸ் உமன் ஆர் ஷி பிகம் அ ஃபைட்டர் காக். அப்படின்னா சண்டை போடுற ஒரு பெண்ணா மாதிரி யாக்கோபை பார்த்து கேட்குறா, நீ எனக்கு பிள்ளை கொடும், இல்லாட்டி நான் சாகிறேன். அதாவது இந்த வார்த்தை பாருங்கள், மிக மிக முக்கியமானது. இது ரொம்ப டிசாஸ்ட்ரஸ் வேர்டு, அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் வேர்டு அவள் சொல்கிறா, நீ எனக்கு பிள்ளை கொடுக்குறியா இல்லை சாகிறேன். இந்த இடத்துல இதை நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளுங்க, பின்னாடி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நம் மனம் பதறி பேசவே கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான் அப்படின்னு இருக்கு. நீதிமொழிகளில் நிறைய வார்த்தைகள் இருக்கு. அவனவன் தன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்த்தா, தன் வாயினால் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கலாம் மூடனை நம்பலாம். அப்படின்னா தன் வாயில பதறுகிற மனுஷனை பார்த்தா இவங்க பதறி பேசுறா, அப்படின்னா மூடனை விட வர்ஸ்ட் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அப்படி எங்க ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டா பாருங்க, அவளுடைய டிசாஸ்டர், அவளுடைய எல்லாம் அப்படின்னா ஒரு அந்த வெறுமை பொறாமை எல்லாம் சேர்ந்து சொல்றா, நீ எனக்கு புள்ள கொடுக்குறியா இல்லை நான் சாகவா. எந்த அளவு அவள் சண்டை போட்டிருப்பானா, அடுத்தது வசனம் சொல்லுது, அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். பாருங்க, அவன் கோபம் வர அளவுக்கு, அதாவது இவ்வளோ அருமையா நேசிச்சம், அப்படி ஒரு என்ன சொல்றது ஸ்வீட் காட்டிவா, அவ்வளோ அதிகமா நேசித்தவனே கோபம் கொள்ளத்தக்க அளவுக்கு இவளோட பொறாமை தள்ளிடுச்சு. நான் சொல்லவா, ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனுடைய ஒரு பொல்லாத ஆவி ஒருவனை விட்டு வெளியே போகும்போது அந்த வீடு சுத்திகரிக்கப்பட்டு வெறுமையாக இருந்ததுன்னா, அந்த போன ஆவி தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கொண்டு வந்து உள்ளே வந்து இருக்கும். அப்போ அந்த மனிதனுடைய பிந்தின நிலைமை முந்தின நிலைமையை காட்டிலும் ரொம்ப மோசமாக இருக்கும்னு வேதவசனம் சொல்லுது. இங்கே பார்த்தா அந்த பெருமை, தன்னுடைய அழகை குறித்த எண்ணம், இவைகளில் இருந்த ராகேல், அவள் தனக்கு பிரச்சனை வரும் பொழுது அவள் என்ன செய்தா, அக்காவை அற்பமா எண்ணி நடத்தினது மட்டும் இல்லை, ஒரு பொறாமைக்குள்ளே போய் மிக பதறுகிறவளா போய் சண்டைக்காரியா போய் யாக்கோபையே கோபம் கொள்ள செய்கிறாள். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு விஷயம், இந்த டைமில் எப்படி பிஹேவ் பண்ணியிருந்திருக்கலாம், ஒருவேளை தேவன்கிட்ட போய் அழுதுருக்கலாம், ஆண்டவரே ஏன் என்ன நடந்தது, எனக்குள்ளே என்ன நடந்தது. நமக்கு தெரியும் அண்ணாளை குறித்து, அண்ணாள் பிள்ளை இல்லைங்கிறப்ப அவளை பெனினாள் தொந்தரவு செய்யும் பொழுது, அந்த அண்ணாள் ஒரு நாள் பெனினாள்கிட்ட சண்டை போட்டாலோ இல்லை எல்கானாட்ட போய் சண்டை போட்டாலோன்னு வேதம் சொல்லவே இல்லை, அவள் தேவ சமூகத்தில் போய் அழுதாள்னு இருக்கு. அதே காரியத்தை இங்கே ராகேல் செய்திருக்கலாம். அவள் நேரம் போய் தேவனிடத்துல போய் முறையிட்டு இருக்கலாம், அழுதுருக்கலாம். இல்லைன்னா யாக்கோப்கிட்ட கேட்டிருக்கலாம், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு பிள்ளை பிறக்கவே இல்லை, கர்த்தர்கிட்ட கேளுங்கன்னு கேட்டிருக்கலாம். அவள் அதை கேட்காமல் சண்டை செய்கிறவளா மாறிட்டா. ஒரு போட்டி பொறாமை நிறைந்தவளா, ஒரு துணிகரமானவளா அவள் மாறிட்டா. ஒரு இடத்துல பதறி பேசுகிறவளாகவும் மாறிவிட்டாள். அப்போ இப்படி இவளுடைய மனம் பதறுகிற அளவு மாறிவிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன செய்யறா, குயிக்கா தானா டெசிஷன் எடுக்கிறா. நான் சொன்னேன், இவன் ஆண்டவரை கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். யாக்கோபு சொல்லிட்டான், தேவன் அல்லவா உன்னுடைய கற்பத்தை அடைச்சிருக்காரு, நானா பிள்ளை தரமாட்டேங்கிறேன். ஒருவேளை இவன் நினச்சிருக்கலாம், இந்த யாக்கோபு ஏதாவது கண்ணிங்கா அக்காவுக்கு மட்டும் பிள்ளை கொடுக்குறான். நமக்கு தெரியும் இல்லை, யூதாவோட மகன்களில் ஒருத்தன் வந்து தன்னுடைய அண்ணனுடைய சந்ததி வரக்கூடாதுன்னு தன்னுடைய விந்தை கீழே விட்டுருவான். அந்த மாதிரி ஏதாவது ட்ரிக் பண்ணுறானா, அந்த மாதிரி என்ன யோசிச்சாலும் தெரியல. ஒருவேளை அந்த டவுட் எல்லாம், அந்த சந்தேகமெல்லாம் அவளுக்குள்ள வந்திருக்கும். அதனால தான் போய் சண்டை போடுறா யாக்கோபிட்ட, எனக்கு பிள்ளை கொடுக்குறியா மாட்டியா அப்படின்னு சொல்கிறேன். நானாப்பா இருக்கிறேன், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து சரியாக தான் இருக்கேன், அதனால தான் லேயாளுக்கா 4 பிள்ளை பிறந்துருச்சு. ஆனால் வான் கற்பத்தை கர்த்தரெல்லாம் அடைச்சி வச்சிருக்கிறாரு. அப்போ கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறாருங்கிறத கேட்ட உடனே இவன் என்ன பண்ணியிருக்கணும், மனம் திருப்பி இருக்கணும். போய் கர்த்தர்கிட்ட உபவாசம் போட்டிருக்கலாம், ஜெபிச்சிருக்கலாம், யாக்கோபை கேட்டிருக்கலாம், ஐயா எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு அவன் என்ன பண்ணிட்டா, உடனே டக்குன்னு தானே ஒரு முடிவு பண்ணுறா. சொல்கிற, ஓகே எனக்கு தான் பிள்ளை இல்லை, எனக்கு வேலைக்காரி இருக்கா, அவள் பேர் பில்கால், இந்தாங்க அவளை ஒய்ஃபை எடுத்துக்கோங்க, ஏன்னா என்னுடைய வேலைக்காரிக்கு பிறந்தாலும் அது எனக்கு பிறந்த மாதிரி. அந்த ரைவல்ரி, அந்த போட்டி மனப்பான்மை, அந்த என்ன சொல்றது, எப்படியாவது ஜெயிக்கணும். அது எந்த வழி, கர்த்தர் காண்பிக்கிற வழிக்கெல்லாம் இல்லை, தான் வழி. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள்னு வேதவசனம் சொல்லுது. ஓகே, அப்போ இவன் என்ன பண்ணிட்டா, தானே ஒரு வழி எடுத்துட்டா. என்ன, ஓகே என்னோட வேலைக்காரி பில்கால், அவளை கல்யாணம் பண்ணுங்க,
கல்யாணம் பண்ணுங்கல்ல, அவள்கிட்ட போங்க, அவளை வந்து உங்கள் மருமனையாட்டி எடுத்துக்கோங்க, அவள் மூலமாக பிறக்கட்டும் குழந்தை. அப்போ பாருங்கள், இந்த யாக்கோபு பாவம் பரிதாபம், அவளையும் வந்து மருமனையாட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வேலைக்காரிக்கு 2 பிள்ளை பிறந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ டிசாஸ்டர். இப்போ இவளுக்குள்ள எப்படி இருக்கும், வேலைக்காரி எவ்வளோ அற்பமாக நடத்தியிருப்பா. இப்போ வேலைக்காரிக்கும் புள்ள பிறக்குது, அக்காவுக்கு பிறக்குது, வேலைக்காரிக்கு பிறக்குது, வேலைக்காரிக்கு 2 பிள்ளை. இப்போ ராகேலுக்கு அந்த ஃபஸ்ட்டு வேலைக்காரி பில்காலுக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே அவ சொல்றா, தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். அவன் என்னங்கிற, தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு. ஆக்சுவலி தேவனா இந்த வழக்கை கையில் எடுத்து வேலை செய்தாரு. இவளே தானே வேலை செய்தா. இவளே வேலை செஞ்சுட்டு என்ன சொல்றா, ஆண்டவர் செஞ்சாரு. இதுக்கு எல்லாத்துக்கு ஆண்டவர் தான் காரணம். ஆண்டவர் வந்து என் வழக்கை தீர்த்துட்டார், என் சத்தத்தை கேட்டாரு. அங்க கர்த்தர் கேட்டாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. எனக்கு கர்த்தர் எப்போ கேட்குறாரு நான் காமிக்கிறேன். அடுத்து மறுபடியும் அந்த பில்காலுக்கு இன்னொரு குழந்தை. அந்த குழந்தை வந்த உடனே இவ சொல்றா, நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி. அப்போ பாரு, அவன் மனசுக்குள்ள எவ்வளோ ஒரு வெஞ்சன்ஸ், எவ்வளோ ஒரு ஃபைட்டிங், அந்த சண்டை குணம், எந்த போராடுகிற குணம். சொல்ற மகா போராட்டமாக போராடி, என்ன வேணா ரிஸ்லிங் WWF பண்ணா அப்படி பண்ணியிருக்கா. அவ்வளோ ஒரு போராட்டமாய் போராடி என் சகோதரியை நான் மேற்கொண்டேன். அவளுக்கு 4 பிள்ளை, இன்னைக்கு எனக்கு 2 பிள்ளை. எவ்வளோ ஒரு ஒரு அழகான பெண், கடின உழைப்பாளி. ஆனால் அவளிடத்துல ஒரு இடத்துல கூட சில இடங்கள்ல நல்ல குணங்களை காணாம ஒரு வித்தியாசமான சூழ்நிலைக்குள்ள போயிடுறான். எப்பயுமே பிரச்சனை ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன விஷயம் மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் போராட்டங்கள் வராதா, கட்டாயம் வரலாம். ஆனால் அந்த போராட்டங்களை எப்படி கையாளுகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனை தீர்மானிக்கிறது. போராட்டமே இல்லாமல் யாரும் நல்லவனா இருக்குல்ல. நமக்கு தெரியும், யோபுக்கு வந்த போராட்டத்தை விட பெரிய போராட்டம் எல்லாமே போயிடுச்சு. ஆனால் அவன் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நான் அவரை தூஷிக்க மாட்டேன். காத்திருந்தான் பொறுமையா. ஒரு நாள் கர்த்தர் வந்து அவனை சந்தித்து 2 மடங்கா தன்னை ஆசீர்வதிக்கும் வரை அவன் காத்திருந்தான். ஆனால் இவளோ அதுக்கு முன்னாடி தானே டெசிஷன் எடுத்து தானா வேலை செஞ்சு தானா என்ன சொல்றது, வேலைக்காரியை வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 பிள்ளைய பெற்று அப்பயும் சொல்றான், நான் ரொம்ப போராடி, ஒருவேளை அந்த குழந்தைய தூக்கிட்டு எவ்வளோ ப்ரைடாக தான் மறுபடியும் நடந்திருப்பான். நப்தலை தூக்கிட்டு, நான் மகா போராட்டமாய் போராடி உன்னை ஜெயிச்சிட்டேன் பாரு, எனக்கு புள்ள இல்லாட்டி என்ன, ஏதோ என் வேலைக்காரி புள்ள பெற்றுட்டா. அப்போ லேயால் விட்டால அவன் மறுபடியும் அவள் வேலைக்காரியை கொடுத்து அவளுக்கு 2 பிள்ளை. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த டைமில் அந்த லேயாளுடைய மகனாகிய ரூபன் ஒரு நாள் வயல்வெளிக்கு போயிட்டு தூதாயும் கனிகளை கண்டு அதை கொண்டு வரானா. இந்த தூதாயம் கனிகள்னா மாண்ட்ரேக் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க. நீங்கள் போய் கூகுளில் பாருங்களேன். அது என்ன நினைக்கிறாங்க, இந்த மாண்ட்ரேக் ஃப்ரூட் அதோட ரூட்டை சாப்பிட்டா அது வந்து இப்போ நம்ம வந்து எப்படி குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் சில சித்தா மருந்துகள், ஆயுர்வேத மருந்துகளை கொடுத்தா அவங்க கருத்தரிக்கக்கூடிய சக்தியை பெறுவாங்கன்னு நம்புகிறாங்கல்ல. அதுபோல் இந்த மாண்ட்ரேக் அந்த தூதாயும் கனிகள் அவைகளுக்கு கருத்தரிக்க செய்யக்கூடிய சக்தி இருப்பதாக அந்த நாட்களில் நம்பினாங்க. அப்போது இவன் வந்து அவன் மகன் ரூபன் வந்து அந்த தூதாயம் கனிகளை கொண்டு வந்த உடனே இவன் பார்த்துட்டா, அதை நான் வாங்கிடணும். ஏன்னா இவளுக்கு இன்னும் பிள்ளை பிறக்கலை. இவள் பிள்ளை பிறக்கலைன்னா நான் சொன்னேன், இவள் கர்த்தர்கிட்ட போய் கேட்டிருக்கணும். அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு வேலைக்காரியை கொடுத்தா. இப்போது ரூபன் கொண்டு அந்த கனியை பார்த்த உடனே தனக்கு அது வேணும்னு முடிவு பண்ணிட்டான். போய் அதை வாங்குறா, கேட்குறா, அந்த தூதாயம் கனி எனக்கு கொடு. உடனே லேயா கேட்குற, நீ என்ன என்னோட ஹஸ்பண்டாக எடுத்துக்கிட்ட, இப்போ என் மகன் கொண்டு வந்த அந்த தூதாயம் கனி நீ எடுக்க பார்க்குறேன். ஏன்னா இவளுக்கு தெரியும் அதை சாப்பிட்டா தான் திரும்ப பிள்ளை பெறக்கூடிய சக்தி வரும் அப்படின்னு லேயால் நினச்சிருப்பா. ஆனால் இவன் கேட்குறா, இல்லை எனக்கு அதை கொடு. அதுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன், இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் உன்னோட தூங்கட்டும், இன்றைக்கி நைட் அவளோட நீ தூங்கிக்கோ, ஒரு நைட்டை நீ ஸ்பெண்ட் பண்ணிக்கோ. ஸோ ஆக்வர்ட் இல்லை அப்படின்னா நான் என்ன காமிக்கிறேன், எப்படியாகிலும் ஏதோ ஒரு குறுக்கு வழியிலாவது தான் ஜெயித்து தன்னுடைய தற்பெருமையை நிலைநாட்டணுங்கிற ஒரு தீர்மானத்தில் ராகேல் இருந்தான். அந்த தூதாயம் கனிகளை வாங்கிட்டு கணவனை வந்து விட்டு கொடுக்குறப்போ இன்னைக்கு நைட் உங்க கூட தூங்கட்டும். நான் சொல்கிறேன், அவளோட அரகன்ஸ், அதாவது கணவன் யாரோடு தூங்கணுங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய அளவு டாமினன்ட் கேரக்டர். அவள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, தான் தான் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் உள்ளவளாக இருந்திருக்கு. அந்த குடும்பத்திலே அவளுடைய அழகு அந்த எல்லாரும் முன்னாடியே சொல்லி அவளை அழகுன்னு சொன்னதுனாலே என்னன்னு தெரியல, அவள் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவளா. ஏன்னா யாக்கோபு வேலை இவள் அதிகமாக நேசித்தாளா, அதனால இவள் தீர்மானிக்கிற அளவாக இருந்திருக்கா. யாக்கோபு நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னா, அங்கே யாக்கோபு சத்தத்துக்கு ஒரு மதிப்பு இருந்ததா தெரியல. யாக்கோபு ஒரு அடிமை மாதிரி இருக்கிறான்.
எதையெல்லாம் ராகேல் சொல்கிறாலோ அதையெல்லாம் அவன் செய்கிறான். ராகேல் சொல்கிறான், இன்றைக்கி என் ஒய்ஃபை என்னுடைய வேலைக்காரியை கல்யாணம் பண்ணோம், ஓகே இன்றைக்கி என் அக்காவோட போய் படுத்துங்க, ஓகே தூங்கணும். மை காட், இன்றைக்கி கூட சில பெண்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. கணவனை விட இவர்களே குரல் மேலோங்கி ஒழிக்கிறவர்களா, அதை டாமினேட் பண்ணுறவங்களா இருக்காங்க. அது ஒரு சாபம். கர்த்தர் தலையாக இருக்கிறாரு, கிறிஸ்துவுக்கு கர்த்தர் தலையாக இருக்கிறாரு, கிறிஸ்து ஒரு புருஷனுக்கு தலையாக இருக்கிறான், புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். இதுதான் வேத ஒழுங்கு. ஆனால் சில குடும்பங்களில் புருஷனுக்கு மனைவியே தலையாக இருக்கிற ஒரு நிலைமை இருக்குது. இங்கே இந்த ராகேல் அந்த பொசிஷன் தான் எடுக்கிறா. பாருங்கள், இந்த தூதாயம் கனிக்காக தன் கணவனை போய் நீ லேயாளோட தூங்குங்கிறான். அதாவது ஏதோ ஒன்றை செய்து தான் பெரிய ஆளுன்னு சாதிக்கணும், தனக்கு ஒரு புள்ள பிறக்கணும். ஆனால் அவள் தூதாயம் கனியை சாப்பிட்டதுனாலலாம் மறுபடியும் புள்ள பிறக்கல. ஆனால் கர்த்தர் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பாருங்க, மேலேருந்து பார்க்குறாரு. அப்போது மறுபடியும் லேயாளுக்கு புள்ள பிறக்குது. லேயாள் தூதாயம் கனியை விட்டு கொடுத்தாலும் மறுபடியும் அவளுக்கு புள்ள பிறந்து 2 புள்ள பிறந்து மறுபடியும் ஒரு பொண்ணு பிறந்து 6 பையன் ஒரு பொண்ணு பிறந்து இருக்கும்போது அப்படியே ஒரு உடஞ்ச ஸ்டேஜுக்கு போயிட்டா. ஏன்னா தூதாயம் கனியும் ஹெல்ப் பண்ணல, சண்டையும் ஹெல்ப் பண்ணல, பில்கால் பெற்றதும் அவளுக்கு திருப்தி கொடுக்கல. லைஃப்பில் சிலருக்கு எதுவுமே திருப்தி வராது, எதை செய்தாலும் அவர்களுக்கு திருப்தி இருக்காது. இவளுக்கு திருப்தியாக இல்லை, எல்லாம் வெறுமையாக இருக்குது. இது வரைக்கும் அவளுக்கு இருந்த பெருமையெல்லாம் வெறுமையாக மாறிடுச்சு, அழகெல்லாம் உண்மையெல்லாம் போயிடுச்சு. அப்பொழுது கர்த்தர் ஓகே பார்த்தாரு, என்ன பண்ணலாம், வேறு வழி இல்லை, அந்த ராகேல் மூலமாக தான் யோசேப்பு வரணும். ஓகே, 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் அப்படி சொல்லுது, தேவன் ராகேலை நினைத்து அருளினார். பாருங்க, இந்த இடத்துல தான் தேவன் ராகேலை நினைத்து அருள்றார். அதுக்கு முன்னாடி அந்த தான் பிறந்தப்பெல்லாம் இது இவளோட ஓன் சித்தம், அவளே செஞ்சது தான், தன்னுடைய வேலைக்காரியை கொடுத்துதானா. கர்த்தர் ஒரு நாள் இவளை நினைத்தருளி அவளுக்கு ஒரு பையனை கொடுக்குறாரு. அப்போது இவன் சொல்கிறா 23ஆம் வசனம், அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கி விட்டார். என் நிந்தை அப்படின்னா அவள் எத்தனை நிந்தை அவளை படுத்தியிருக்கு. நான் சொல்லவா, சில வேலைகளில் உங்களை நிந்தனை வரலாம், உங்களை சுற்றி சில பெனினாக்கள் வரலாம், சில நிந்தனைகள் வரலாம், சில லேயாள்கள் வரலாம். ஆனால் அந்த நிந்தனைகள் உங்களை கடினமானவர்களாக, கர்த்தருக்கு விரோதமானவர்களாக மாற்றவே கூடாது. இவளோ கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்காம நிறைய காரியங்களை செஞ்சுட்டாங்க. ஓகே, ஆனால் கர்த்தர் அவளுக்கு செவி கொடுத்து அப்படின்னா அப்போ ஒரு பீரியட் டைம் வந்திருக்கு, அவள் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர்கிட்ட போய் நின்று ஜெபம் பண்ணியிருப்பாள். அப்போ கர்த்தர் செவி கொடுத்துன்னு இருக்கு. கர்த்தர் செவி கொடுத்து அவளை கற்பம் தரிக்கும்படி செய்தார். என்னைக்கு ஊரெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறோமோ அன்னைக்கு ஒன்றுமே நடக்காது. என்னைக்கு கர்த்தர்கிட்ட போகிறோமோ அன்னைக்கு தான் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்கிறார். ஆமென். அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இப்போ இவ வந்து கர்த்தரை தேடுறா பிள்ளைக்காக, அன்னைக்கு கர்த்தர் அவளை நினைத்தருளி ஒரு பிள்ளையை கொடுக்குறாரு. அப்போது அந்த குமாரனுக்கு அவள் என்ன சொல்கிறா, யோசேப்பின் பேர் வைக்கிறா. என்ன பேர், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப். அப்படின்னா என்னோட கர்த்தர் வந்து ஓகே ஒரு பிள்ளையை கொடுத்துட்டாரு, இன்னும் திருப்தி ஆகல, எனக்கு இன்னொரு பிள்ளை வேணும், இன்னும் ஒரு குமாரனை தருவார். நல்ல ஆசை தான், ஆனால் கொடுத்ததில் அவளுக்கு திருப்தி வந்ததா என்பது ஒரு பெரிய கேள்வி. இன்னும் ஒரு குமாரன் எனக்கு தருவார். ஓகே, அப்போ நம்ம இப்போ வந்து ரேச்சலை பார்த்துக்கிட்டே வர்றோம். அவள் ஒரு அழகுள்ள பெண், கடின உழைப்பாளி, நல்ல பெண்ணாக தான் இருந்தா. ஆனால் வாழ்க்கையில் வந்த புயல் அவளை வித்தியாசமானவளாக மாற்றிருந்தது. ஏன்னா அவளுடைய அழகை குறித்து அவளுடைய பெருமை, பொறாமை, கோபம், எரிச்சல், தன்னுடைய என்ன சொல்கிறது சுய மதிப்பு இவைகளுக்குள்ளே அவளை கொண்டு போய் சிக்க வச்சிருச்சு. ஏதோ ஒரு விதத்தில் வந்து போட்டியோட ஒரு மேற்கொள்ளுகிற ஒரு பெண்ணாக அவளை மாற்றிருச்சு. இது ரொம்ப ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். இன்னும் ஒரு விஷயத்தை காமிக்கிறேன் இந்த ரேச்சலை குறித்து. இப்போ பாருங்கள், இந்த மாதிரியே வந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் யோசேப்பு பிறந்த உடனே யாக்கோபு வந்து தன்னோட அப்பா வீட்டுக்கு போகணுன்னு விரும்புகிறான். அதை நீங்கள் போய் படித்து பாருங்கள், வேதத்தில் இருக்குது. லாபான் விட மாட்டான். அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு டைம் வரும், இவன் வந்து யாக்கோபு வந்து நிறைய ஆடுகள் அவனுக்கு கிடைச்ச உடனே லாபானுக்கு அவனுடைய முகம் மாறிட்டுன்னு வேதம் இருக்குது. 31ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் பார்த்தா யாக்கோபுக்கு ஒரு நாள் இது வரைக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருந்த மாமா முகம் இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ சொல்கிறான், ஓகே இப்போ வந்து நம்ம அவர்கிட்ட இருந்து ஓடி போகிறது தான் நல்லது, இதை வந்து அவர்கிட்ட சொன்னால் விட மாட்டாருன்ட்டு தன்னோட ஒய்ஃப் எல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் சொல்கிறான், நம்ம போயிடலாம். அப்போது இந்த ராகேலும் லேயாலும் என்ன சொல்கிறாங்க, எங்கள் தகப்பன் வீட்டில் எங்களுக்கு என்ன இருக்குது, இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரம் உண்டோ, அவர் எங்களை அநியாயமாக நாங்கள் அந்நியனாக என்ன பண்ணலையா, எங்களை விற்று அது பணத்தையெல்லாம் வாயில் போட்டுக்கிட்டாரு அப்படின்னா அப்பாவே ரொம்ப மோசமாக பேசிட்டாங்க. நோ ரெஸ்பெக்ட் ஃபார் த ஃபாதர். அப்பாவை அந்த 2 பிள்ளைங்களும் மோசமாக பேசிட்டாங்க. இந்த காரியத்தை விட இன்னொரு முக்கியமான காரியம், அப்போது
அந்த லாபான் இல்லாத டைமில் யாக்கோபு வந்து எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறான். என்ன நடக்குது, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது 19ஆம் வசனத்தை படித்தோம்னா 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், லாபான் தன் ஆடுகளை மயிர்கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டாள். பாருங்க, நான் சொன்னேன் ஒரு பொல்லாத ஆவி தன்னிலவி பொல்லாத 7 ஆவியை கூட்டிகிட்டு வந்துடும். ஒரு பெருமை, ஒரு மனமேட்டுமைக்குள்ளே போய், பொறாமைக்குள்ளே போய், கோபத்துக்குள்ளே போய், சண்டைக்குள்ளே போய், தன்னுடைய சுய வழிகளுக்குள்ளே போய், டாமினேஷனுக்குள்ளே போய், இப்போது திருட்டுக்குள்ளே போயிடுச்சுவ. திருடிட்டா, அப்பாவோட வீட்டு விக்கிரகங்கள் எல்லாம் திருடிக்கிட்டா. திருடிட்டு ஓடுறாங்க. அப்போது லாபான் பின்னாடியே வர்றான். லாபான் வந்து கேட்குறான், நீங்கள் போனது ஓகே, ஆனால் ஏன் என் வீட்டு தெய்வங்களை தூக்கிட்டு போகிறீங்க? யாக்கோபு நினச்சா அவன் ஒய்ஃபெல்லாம் அப்படி ரிலை பண்ணா பாருங்க, எங்கள்கிட்ட நாங்கள் யாரும் எடுத்துகிட்டு வரலப்பா அப்படிங்கிறான். அந்த 32ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா, ஆனாலும் யாரிடத்தில் உங்களுடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோட விட்டு வைக்க வேண்டாம். உங்களுடைய பொருள்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்து அறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாது இருந்தான். இவ திருடினது மட்டும் இல்லை, சீக்ரெட்டாக வச்சுட்டா, யாக்கோபிட்ட சொல்லலை. சரி, நான் சொன்னேன்ல, ஒரு தவறுக்கு மேல் தவறு 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 தவறுன்னு இவளுக்குள்ள அநேக தவறுகள் வந்துருச்சு. திருடுனதை மறைச்சிட்டா, சொல்லவே இல்லை. மேபி அவன் தேடி வந்தப்பையா சொல்லியிருக்கலாம், அப்பா சாரிப்பா நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, சின்ன வயசுலேருந்து வச்சுருந்தாங்கப்பா விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கலாம், மன்னிப்பு கேட்டிருக்கலாம். இல்லை யாக்கோபு இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்கிறான், யார்கிட்ட இருக்கோ அவன் உயிரோடு இருக்க வேண்டாம், அவன் சாகட்டுங்கிறான். அப்பயாவது போய் ஓடி போய் முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு மன்னிச்சிருங்க, நான் தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லியிருக்கலாம். அதையும் செய்யலாம். என்ன பண்ணா, கொண்டு போய் அந்த சேனத்தில் மறைச்சி வச்சு அது மேலே உட்காந்துட்டு, எனக்கு பீரியட்ஸு, எனக்கு எந்திரிக்க முடியாது, நான் கூடாரத்தில் உட்காந்துட்டான். ஸ்டீலிங், லையிங், ஹைடிங் எல்லாம் வந்துருச்சு, மறைச்சி உட்காந்துட்டா. ஆனால் இங்கே யாக்கோபு ஒரு பெரிய வார்த்தையை சொல்லிட்டான், யார்கிட்ட இருக்கோ அவன் உயிரோடு விட வேண்டாம். நான் சொன்னேன், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அவன் அறிந்தோ அறியாமையோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டான், இது யார்கிட்ட இருக்கோ அவன் உயிரோடு இருக்க வேண்டாம். இவ யாக்கோபுக்கு மறைச்சா, அவங்க அப்பாவாகிய லாபானுக்கு மறைச்சா, எல்லாருக்கும் மறைச்சா, ஆனால் கர்த்தருக்கு மறைக்க முடியல. அவள் கர்த்தரை தன்னுடைய சொந்தமாக கொள்ளாம என்ன பண்ணிட்டா, அந்த விக்கிரகங்களை நம்பிட்டா. நமக்கு எரேமியாவில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனிதன் சபிக்கப்பட்டவன். She actually got some curse. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனிதன் சபிக்கப்பட்டவன். அவன் அறிந்தோ அறியாமலோ ஒரு சாபத்துக்குள்ள போயிட்டான். அழகான பெண், திறமைசாலியான பெண், ஆனால் அவளுடைய பெருமை, ஒரு பெருமை அது மனமேட்டுமைக்குள்ளே போய், கர்வத்துக்குள்ளே போய், மற்றவளை அற்பமாய் நடத்துகிறதுக்குள்ளே போய், பொறாமைக்குள்ளே போய், கோபத்துக்குள்ளே போய், எரிச்சல்களுக்குள்ளே போய், அப்புறம் போட்டி பொறாமை மேற்கொள்ளுகிற ஒரு வெஞ்சன்ஸ்குள்ளே போய், கடைசியில் ட்ரிக்குக்குள்ளே போய், அப்படின்னா தந்திரங்களுக்குள்ளே போய், கடைசியில் வந்து திருடுறதுக்குள்ளே போய், பொய் சொல்கிறதுல போய், மறைக்கிறதுக்குள்ளே போயிட்டு இப்போ எங்கே வந்து நின்றுச்சு பாருங்க. இது வந்து பாவம் பாவத்தை பிறப்பிக்கும்பாங்க, கோபம் கோபத்தை பிறப்பிக்கும், கோபமுகம் கோபத்தை பிறப்பிக்கும். ஒரு சின்ன தவறுகளை மறைக்கிறவன், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனா இரக்கம் பெறுவான் வேதம் சொல்லுது. இவளோ அந்த அறிக்கை செய்து விட்டு விடுகிறதே இவளுக்கு இல்லை, எல்லாத்தையும் மறைச்சு 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 பாட்டில் பண்ணி 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 அது அப்படியே ஒரு அம்பாரமாக சேர்ந்து போச்சு. கடைசியாக எங்கே போய் நின்றுச்சு, அப்பா வீட்டு தெய்வத்தை திருடிட்டு வந்து அதை ஏமாத்திட்டா, மறைச்சிட்டா. அப்போது கர்த்தரை விட்டு விலகிறவனோ சபிக்கப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு சாபத்துக்குள்ளே போயிட்டான். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு அழகான ட்ராவல் நடக்குது. அப்பா வீட்டை நோக்கி போயிட்டுருக்கான் யாக்கோபு. எப்ராத்தா போகிற வழியில், எப்ராத்தானா நமக்கு தெரியும், பெத்லகேம் எங்கள் தாவீது பிறந்த ஊர், அப்படின்னா நம்மளோட கர்த்தர் பிறந்த ஊர். அந்த ஊர் பக்கத்துக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கா, அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரீச்சிங் த டெஸ்டினி. ஆனால் அவளால் டெஸ்டினியை ரீச் பண்ண முடியல. போகிற வழியில் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாள். இவன் கேட்டால் எனக்கு இன்னும் ஒரு குழந்தைய கர்த்தர் கொடுப்பார். உண்மையுமே கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் அந்த குழந்தைய கையிலேருந்துக்கிற பாக்கியம் கூட அவளுக்கு இல்லாமல் போயிடுச்சு. மரண தருவையில் அவனுக்கு பெனானின்னு பேர் வச்சான். அப்படின்னா துன்பம், நிந்தை, வேதனைன்னு பென்யமீனை பெற்றெடுத்தா. பென்யமீனை பெற்றெடுத்து தன் 2 பிள்ளைங்களே அனாதையாக விட்டுட்டு மறைச்சிட்டான். பெற்ற குழந்தைய கூட எடுக்க முடியல.
அவருடைய வாழ்நாள் குறுகி போயிடுச்சு. ஏன்? ஒரு அழகான பெண், திறமசாலியான பெண், எல்லாராலும் போற்றப்படக்கூடிய பெண், கணவனால ஒரு மதிக்கப்பட்ட பெண், நேசிக்கப்பட்ட பெண். ஆனால் தன்னுடைய பெருமை, தன்னுடைய கர்வம், தன்னுடைய பொறாமை, போட்டி, இவைகள் கர்த்தரிடத்தில் சரணடையாமல் தானே முயற்சி செய்கிறது, அந்த குணாதிசயம், மறைக்கிற குணம், திருடுகிற குணம், பொய் சொல்லுகிற அப்படின்னா பாருங்க, ஒன்று மேலே போய் என்னைக்கு அவள் கர்த்தரை விட்டு விலகி அந்த தெய்வங்களை எடுத்து திருடும்படி ஒழித்து வைத்தாலோ அன்னைக்கு யாக்கோபு ஒரு பெரிய சாபத்தை அவன் அறியாமல் சொல்லிட்டான். இந்த விக்கிரகங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் உயிரோடு வைக்கப்பட வேண்டாம். நான் சொன்னேன், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. முன்னாடி ஒரு இடத்துல காமிச்சேன், பிள்ளை கொடும், இல்லை என்றால் நான் சாகிறேன். ஆயத்திரத்தையும் சொன்னான், நான் செத்து போகிறேன். ஆனால் உண்மையாகவே ஒரு நாள் செத்து போனான், பிள்ளைகளான பெற்றெடுக்கும் போது. அருமையான சகோதரிகளே, நம்ம நினைக்கிற வாழ்க்கையில், நம்மளோட வாழ்க்கையெல்லாம் சும்மா என்னன்னா வாய்க்கு வந்ததை பேசலாம், வெந்ததை தின்னு வந்ததை பேசலாம். இல்லை, நம்ம பேசுகிற வார்த்தைகள் மிக மிக முக்கியம். இவ தன்னுடைய கோபம், பொறாமைகளை வச்சுக்கிட்டு இதெல்லாம் மறந்துடுவார் கர்த்தர் நினைச்சா. ஒருவேளை அவர் மறந்துருப்பார், இவ போய் சரணடைஞ்சிருந்தா. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் வேதம் சொல்லுது. ஒருவேளை இவ அறிக்கை செய்து விட்டுருக்கலாம், ஆனால் அவ அறிக்கை செய்யலாம். மறைத்தாள் தவறுக்கு மேல் தவறு, தவறுக்கு மேல் தவறு. ஆனால் தேவனுடைய அந்த என்ன சொல்றது, சாபம் அவளை பற்றி பிடித்தது. தன்னுடைய பிள்ளைகளை நிர்கதியாக விட்டுட்டு இளம் வயதில் போகும் வழியில் தன்னுடைய என்ன சொல்றது, டெஸ்டினிக்கு போய் சேரவே இல்லை, அந்த வாக்குத்தத்த பூமிக்கு போய் சேரக்கூட இல்லை, அதுக்குள்ள கால் வைக்கிறதுக்கு முன்னாடி மறிச்சிட்டான். அன்பான சகோதரிகளை, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து பேசுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு கர்த்தர் சில திறமைகளை, சில அழகுகளை, சில படிப்புகளை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவைகளை கொடுத்த கர்த்தரை மேன்மைப்படுத்தாமல் அவைகளை நீங்கள் மேன்மைப்படுத்த, அவைகளை குறித்து ஒரு பெருமை கொள்ள ஆரம்பித்தீங்கன்னா அந்த ஒரு பெருமை அநேக பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து விடும். இன்னைக்கு நிறைய பார்க்குறோம், மேன்மைக்கு முன்பானது தாழ்மை, ஆனால் மனமேட்டிமையோ விழுதலுக்கு முன்பாக இருக்கிறது. யார் பெருமை உள்ளவர்கள் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார்னு இருக்கு. அந்த பெருமை, அந்த என்ன சொல்றது, அரகன்ஸ், அந்த ப்ரைடு, அது அவளை அப்படியே ஒரு டவுன்ஃபால்குள்ளே கொண்டு போயிடுச்சு. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு என்ன ஏராளமான காரியங்களை கொடுத்துருக்கலாம், கொடுத்திருந்த அதுக்கு மகிமையை கர்த்தருக்கு செலுத்துங்க. ஒரு நாளும் உங்களுக்கு உள்ளவைகள் இல்லாத மற்றவர்களை பார்க்கும்போது அற்பமாய் நடத்தி விடாதீர்கள். அற்பமாக நடத்திடாதீங்க. ஏன்னா அற்பமாக நடத்தினீங்கன்னா கர்த்தர் பார்த்து நீதி செய்கிறவராக மாறிடுவார். அவர் திக்கற்றவர்களுக்கு தேவன்னு வேதம் சொல்லுது. நீங்கள் ஒருத்தர் அற்பமாக நடத்தினீங்கன்னா உடனே ஆண்டவர் நீதி செய்ய கிளப்பிடுவார். ஆனால் நீங்கள் தாழ்மைப்பட்டீங்கன்னா அவர் உங்களை உயர்த்துவார். ராகேல் ஒரு அருமையான பெண், அருமையான யோசேப்பையும் பென்யமீனையும் பெற்றெடுத்த தாய். ஆனால் அவர்களை வளர்த்தி அவர்களுடைய வருகிற நல்ல நிலைமையை பார்க்கவே இல்லை. பாருங்க, யாக்கோபு யோசேப்போட ஒரு நல்ல நிலைமையை பார்த்தான். ஒருவேளை இந்த ராகேல் நல்ல ஒரு பெண்ணா இருந்து கர்த்தர்ட்ட மனம் பொருந்தி இருந்தா யோசேப்போட மாளிகையில் ஒரு ராஜகுமாரத்தை எப்படி வாழ்ந்திருப்பா, எவ்வளோ ஒரு மென்மையா இருந்திருப்பா. பிரைம் மினிஸ்டரோட அம்மா அப்படி ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும். ஆனால் எல்லாத்தையும் அவள் லூஸ் பண்ணிட்டான். அவளோட ஒரு ப்ரைடு பாவங்களுக்கு மேல் பாவங்களுக்கு மேல் பாவங்களுக்கு மேல் போய் திருட்டை செய்து, மறைக்க செய்து, என்ன சொல்றது, பொய்யை சொல்ல வைத்து. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கீங்கன்னு தெரியல. தேவன்கிட்ட மனம் பொருந்துங்க. நீங்களே ஒரு காரியத்தை யோசித்து செய்யாமல் கர்த்தர்கிட்ட கேளுங்க. மனத்தாழ்மையோடு ஆண்டவர்கிட்ட போங்க. ஆண்டவரே, என் நிலைமை இப்படி இருக்கு, ஒருவேளை நான் எல்லாராலையும் அற்பமாக எண்ணப்படுறேன், ஒருவேளை எனக்கு இன்னது கிடைக்கலையே, நான் நினைத்தது கிடைக்கலையே, என் வாழ்க்கையில் என்னை அறியாமல் மற்றவர்களால் என்னோட வாழ்க்கையின் சூழ்நிலை மாறிடுச்சே. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட பேச கேளுங்க. கர்த்தரை நம்புகிறவனுக்கோ அவர் சமாதானம், அவர் அடைக்கலம், அவர் அடைக்கல பட்டணம். கர்த்தரை நம்புகிறவனுக்கு நம்பிக்கை உண்டு. கர்த்தரை நம்புகிறவனை செழிப்பான். இதனால் நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஒருவேளை உங்களோட சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஓடி வந்து கர்த்தரிடத்துல தஞ்சமாய் வந்துருங்க. நீங்களே தீர்மானிக்காதீங்க. ஒருவேளை ஒரு தவறை கர்த்தர் இன்னைக்கு ஒருவேளை உணர்த்தினார்னா அதை அவர்கிட்ட அறிக்கை செய்து விட்டுருங்க, இரக்கம் பெறுவீங்க. நம்ம இன்னும் இரக்கத்தின் காலத்துல தான் இருக்கோம். மறைத்து மட்டும் விடாதீர்கள். கர்த்தரிடத்தில் போங்க. அவரிடத்துல கிருபைகள், இரக்கங்கள் ஏராளம் தாராளம் இருக்கிறது. தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுறதில்லை. ஒரு சகையை தள்ளாதவர், அந்த பாவியான ஸ்திரியை தள்ளாதவர், இன்னைக்கு யார் தட்ட வந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஸோ உங்களுக்காக இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. அந்த ரத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அந்த ரத்தத்தை போய் கேளுங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை கழுவுங்க, என்னை பிள்ளை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் இப்படி என் வாழ்க்கையின் பாதியில் போயிடக்கூடாது. என்னோட சுதந்திரத்தை, என்னுடைய வாக்குத்தத்தத்தை நான் பார்க்க வேண்டும்.
கேளுங்க, கர்த்தர் இறங்குவார். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன் இவர்களுக்காக. கர்த்தாவே, எந்த இடத்துல ஒருவேளை அப்பா அவர்கள் மாறி இருந்தாலும் தேவனுடைய இரக்கம் அவர்களை தொடட்டும், சந்திக்கட்டும். அவைகளை விட்டு விலகக்கூடிய ஆண்டவரே ஒரு சூழ்நிலைகள் உண்டாகட்டும். தேவரீருடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் அவர்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். ஒரு சுத்த மனசாட்சி வரட்டும். அவங்களுடைய போராட்டங்களில் ஒரு விடுதலை வரட்டும். கர்த்தர் வைத்த அந்த அற்புதமான விடுதலைகளை பார்க்க அவர்களுக்கு நல்ல ஜீவனை, நீடித்த ஆயுளை கொடுப்பீராக. நீர் செய்த அப்படி உங்க நாமத்தை மேன்மைப்படுத்துங்கப்பா. அரவணைத்துக் கொள்ளுங்க. ஆறுதல் தேடுகிறவர்களுக்கு நீரே ஆறுதலாய் பெலனாய் இருப்பீராக. நீர் உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. May God bless you. Let you have a wonderful life. No more such cursed life. இனிமேல் அப்படி ஒரு சாபமுள்ள வாழ்க்கை இல்ல, தேவனுக்குள் இருக்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா.